நம்ம கீழக்கரையோட அடுத்த அப்டேட்னு சொன்னால் மிகவும் பிரபலம் வந்துட்டு இருக்கேன். நம்மளுடைய கீழக்கரை தாலுகா அரசு மருத்துவமனை தான் சொல்ல முடியும். ஸோ இந்த ஒரு மருத்துவமனை 2023-24 அந்த நிதியாண்டில் தான் ஆரம்பித்தாங்க. 24 கெட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இதோட இது ஆரம்பிக்கிறது எங்கே 15வது மத்திய நிதி ஆணைய சுகாதார மானிய திட்டத்தின் கீழே தான் 2023-24 பகுதியில் தான் இது ஆரம்பிச்சாங்க. தளம் முதல் தளம் இரண்டாம் தளம் அப்படின்னு சொல்லிட்டு 40,000 சதுரடியில் வரப்போகுது. ஸோ இதற்கான வேலைகள் வந்து 24 ஆரம்பித்தாலுமே பணிகள் ரொம்ப துரிதமாக போயிட்டு இருக்குன்னு சொல்ல முடியும். ஸோ இந்த மருத்துவமனையில் வந்து வசதிகள் ஏகப்பட்ட வசதிகள் இருக்குது. ஒரு தாலுகா மருத்துவமனைக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே வச்சிருக்காங்க. ஸோ இதை கெட்டது யார் அப்படின்னா அசோகா கன்ஸ்ட்ரக்ஷன் நம்மளுடைய ராமநாதபுரத்தோட பேருந்து நிலையத்தை கட்டினாங்க. கட்டி முடிச்சவங்க தான் பரமக்குடியிலே ஒரு மருத்துவமனை கட்டிட்டு இருக்காங்க. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சேர்ந்தவங்க தான் இதேமே கட்டுறாங்க. இந்த மருத்துவமனையில் வசதிகள் எல்லாத்தையுமே என்ன கட்டமைப்பு போயிட்டு இருக்கிறது இந்த காணொலி முழுதாக பார்ப்போம். இந்த ஒரு மருத்துவமனையோட மொத்த மதிப்பீடு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 9 கோடி இந்த ஒரு பகுதிக்கு மட்டுமே சொல்கிறாங்க. அதாவது கட்டமைப்புகள் வந்து 3 தளங்களுக்குமே சேர்த்து 9 கோடி வந்து நிதி ஒதுக்கியிருக்காங்க. ஸோ அதற்கு ஏற்ற மாதிரி ஒரு தரமான விஷயங்களை தான் கட்டி முடிச்சிருக்காங்கன்னு சொல்ல முடியும். இந்த பகுதியில் வாகனங்களோ ஆம்புலன்ஸோ இல்லை மருத்துவருடைய கார்களோ எல்லாமே வந்துட்டு போகிற அளவுக்கு ரொம்ப சிறப்பாகவே கட்டி முடிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் மித்த 1 கோடியில் வந்து மருத்துவ உபகரணங்கள் வாங்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஆப்ரேஷன் தேட்டராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் என்னென்ன ஹை டெக்னிக்கலான மிஷின்ஸ் எல்லாமே தேவைப்படுதோ, ஸ்கேன் சென்டர் கூட இங்கே எல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கேன் எக்ஸ்ரேவான எல்லா விஷயங்களுக்குமே 1 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. ஸோ வேலைகள் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 85% துரிதமாகவே முடிவடைஞ்சிருச்சு. ஸோ இது முடிவடைஞ்சதுக்கப்புறம் இன்னைக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைல்ஸ் போடுறது, அதுக்கப்புறம் வந்து அந்த எலக்ட்ரிக்கல் ஒர்க் மட்டும் தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ மிக விரைவில் இந்த அரசு கீழக்கரை அரசு தாலுகா மருத்துவமனை நம்மளோட பயன்பாட்டுக்கு வரும்னு சொல்கிறாங்க. ஒரு சிறப்பான பேருந்து நிலையம் கட்டி முடிச்சாங்க. பரமக்குடியில் ஒரு தாலுகா மருத்துவமனை அதுவும் சிறப்பாக போய்கிட்டு இருக்கும்போது இந்த ஒரு மருத்துவமனை கீழக்கரை சுற்றி உள்ள பகுதிகளுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயமா படிகள் ஒரு பக்கம் இருந்தாலுமே ஸ்ட்ரக்சரில் அவசரமாக தள்ளிட்டு போகிற மாதிரி இந்த ஒரு பகுதியில் நினைப்புமே வச்சுருக்காங்க. ஸோ முன்புற பகுதி அதுக்கேற்ற மாதிரி நீட்டாக வந்து டெக்கரேட் பண்ணி எல்லா பொது மருத்துவமனையில் உள்ள மாதிரி அந்த மரக்கதவுகள் எல்லாமே பண்ண போகிறாங்க. உள்ளே போனோம் அப்படின்னா லிஃப்ட் வசதிகள் உள்ளே இருக்குது. அதுக்கப்புறம் ரேம்பும் சைடில் வச்சுருக்காங்க. ஸோ பிளட் கலெக்ஷன்ஸ் யூனிட், அதுக்கப்புறம் ரத்த பரிசோதனை நிலையம், அதுக்கப்புறம் வந்து ஓபி தான் நம்ம ஊரில் ரொம்ப அதிகமாக இருக்கும். கிட்டத்தட்ட 4 மருத்துவ அறைகள் வச்சுருக்காங்க. மருத்துவர்கள் அறை அப்படின்னு சொல்லிட்டு 4 பேரும் ஓபி பார்க்க முடியும். இந்த பக்கம் வர எமர்ஜென்சி எல்லாத்தையும் அட்டன் பண்ணுற மாதிரி எமர்ஜென்சிக்கு நிறையா வச்சுருக்காங்க. எமர்ஜென்சியில் ரெட் எல்லோ அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி உள்ள வசதிகளுமே இதுக்குள்ளே இருக்குது. இதுக்கப்புறம் எக்ஸ்ரே ஸ்கேன் இது எல்லாமே இந்த ஒரு தரைத்தளத்தில் தான் வச்சுருக்காங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வேலைகள் முடிஞ்சதுக்கப்புறம் முழுவதும் டைல்ஸ் எல்லாமே போடப்பட்டு நவீனப்படுத்தப்பட்ட ஒரு அரசு தாலுகா மருத்துவமனை நம்ம கையில் கிடைக்க போதுனே சொல்ல முடியும். அந்தளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு மருத்துவமனை இன்றைக்கி மருத்துவமனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூடுதல் மருத்துவமனை தான் சொல்கிறாங்க. நம்ம பழைய மருத்துவமனை அது எப்போ போல செயல்பட்டு இருக்கும் அப்படின்னு. ஸோ இந்த புதிய மருத்துவமனை வந்து கூடுதல் மருத்துவமனை தான். இதில் உள்ள வசதிகள் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா இதில் வந்து லிஃப்ட் வசதியுமே இருக்குது. 3 தளங்கள் இருக்கிறதுனால லிஃப்ட் வசதியுமே பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாத்தையுமே மேலே கொண்டு போகிற அளவுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சிருக்காங்க. ஸோ இந்த ரேம்ப் என்ன சொல்கிறாங்கன்னா ஆம்புலன்ஸ் சடனாக வந்துட்டு போகிறதுக்கு இந்த ஒரு பாயிண்ட் தான் அப்படின்னா அந்த பக்கம் ஆம்புலன்ஸ் வந்துட்டு போகிறதுனாலும் பின்னாடி டிஸ்சார்ஜ் ஏற்றிட்டு போகிறதுனாலும் இந்த ஒரு பாயிண்ட் வழியாக போய் அதுக்குள்ளே சுற்றிட்டு வருவாங்க அப்படின்னு. ஸோ முதல் தளம் அப்படின்னு சொல்ல போனால் இந்த முதல் தளத்தில் வந்து முழுவதுமாக வந்து அந்த உள்நோயாளிகள் தங்குற இடத்த தான் அதிகமாக வச்சுருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா பெண் குழந்தைகள் பெற்றெடுத்த மகப்பேறு மருத்துவமனை அந்த இதுக்கு உள்ள அந்த பெட் வசதிகள் இருக்குது. ஆண்கள் பெண்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குமே தனித்தனியாக பெட் வசதிகள் எல்லாமே வச்சுருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பதிவுகள் ஏறி முடிச்சதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் பயன்படுத்துறது கழிவறைகள் வசதியுமே வச்சுருக்காங்க. அந்த முதல் தளத்திலுமே நர்ஸ் ஸ்டேஷன், அதுக்கப்புறம் டாக்டர்ஸ் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முதல் தளத்துமே ரொம்ப பிரம்மாண்டமாக கிட்டத்தட்ட 13,000 சதுரடியில் பண்ணியிருக்காங்க. தார் சாலையை போட்டு ஒரு ஆம்புலன்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக சுற்றிட்டு போகிற அளவுக்கு இந்த பகுதியை கட்டியிருக்காங்க. இது ரேம்ப் அப்படின்னு சொல்ல மாதிரி நம்ம ஸ்ட்ரக்சர்ஸில் வந்து நோயாளிகளை மேலே கீழே ஏற்றிட்டு போகிற மாதிரி 3வது மாடி வரைக்குமே தள்ளிட்டு போகிற வரைக்கும் ஒரு பகுதி வச்சுருக்காங்க. ஸோ அந்த கழிவறைகள் அந்த மாதிரி உள்ள விஷயங்கள் எல்லாத்துக்குமே அந்த பைப்லைன்ஸ் ஏரியா எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஒரு மருத்துவமனையில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால் எல்லா இடங்கள்லையுமே அதாவது நம்மளுடைய மருத்துவமனையில் ஒரு 3வது தளம் அப்படின்னு சொன்னால் ஆப்ரேஷன் தேட்டர் 2 வச்சுருக்காங்க. ஸோ 2 ஆப்ரேஷன் தேட்டர் அதாவது ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரீ ஐசோலேஷன் ஏரியான்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த இடமுமே தனியாக வச்சுருக்காங்க. அதற்கு பிறகு ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்திலேயே ஐசியூ ஸ்டேஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஐசோலேஷன் வார்டு அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 4 வச்சுருக்காங்க. இப்படி நம்மளுடைய இந்த மேப்பை வந்து பார்க்கும்போது இந்த ஒரு தாலுகா மருத்துவமனை ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. கீழக்கரை பகுதி மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குன்னே சொல்ல முடியும். ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்க போது நம்மளுடைய கீழக்கரை நகராட்சி மருத்துவமனையில் இருந்த இந்த ஒரு பகுதி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பகுதி பார்த்தோம்னா நம்மளுடைய அருவக்கோட்டை அப்படின்னு ஏரியா சொல்கிற அந்த பகுதியை தான் இந்த பகுதி முழுவதுமாக எடுத்து மருத்துவமனை கட்டி சொன்ன மாதிரி அதுக்கப்புறம் மருத்துவ அலுவலக ரெக்கார்ட்ஸ் எல்லாமே பதிவு பண்ணுற இடமும் மேலே வச்சுருக்காங்க. மேல் பகுதி முழுவதும் அதாவது 2ஆம் தளம் முழுவதுமாகவே சீரியஸான விஷயங்களை மட்டும் இங்கே கொண்டு போயிருக்காங்க. பொதுவாக நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒரு ஆப்ரேஷன் தேட்டர் பண்ணுறதுக்கு முன்னாடியே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நோயாளிகளை வந்து ரொம்ப கவனமாக பார்த்துக்கிற இடத்த மேலே வச்சுட்டு ஸோ அது பக்கத்தில் வந்து பார்த்தோன்னா எப்போவுமே ஒரு டியூட்டி டாக்டர் ஒரு நர்சிங் ஸ்டேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராகவே நம்மளுடைய 2வது தளத்தில் வச்சுருக்காங்க.
ஸோ 2026 இதோட பணிகள் முடிவடையும், திறக்கப்படும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஸோ வேலைகள் போய்கிட்டு இருக்கு. வரவேற்கத்தக்கது. அந்த காலத்திலே பேராசிரியர் அன்பழகன் வந்து திறந்து வைத்த நம்முடைய கீழக்கரை அரசு மருத்துவமனை இப்போ கீழக்கரை அரசு தாலுகா மருத்துவமனையாக ஒரு பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்து இவ்வளோ பெரிய ஒரு மருத்துவமனை நம்ம கீழக்கரைக்கு வந்தது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஸோ இது கட்டிட வேலைகள் முடிஞ்சதுக்கப்புறம் உள்ள ஒரு முழுவதுமாக வீடியோ பண்ணுவோம். இந்த ஒரு தருணத்தில் சிறப்பான முறையில் கவனம் எடுத்துட்டு நண்பர் அஜித் அவர்களுக்கும் நன்றி. வணக்கம். கௌதம் குணசேகரன்.